சொல்ல போகிறது வந்து எத்தனை பேருக்கு யூஸ் ஆகும் தெரியல. பட் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக பார்த்தீங்கன்னா நான் சரி இதை நார்மலான விஷயம் தானேன்னு சொல்லிட்டு நானும் பெருசாக பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணல. பட் அவங்க கண்டினியூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு vlog தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஸோ இதில் ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எது நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய குட்டி குட்டி கிளிப்பிங்ஸோடு இந்த vlog வந்துருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ இது எந்த மாதிரியான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் க்ரூமிங் வீடியோ அப்படி கூட சொல்லலாம். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ரெசிபியும் இருக்குது. என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் யூஸ் பண்ணி, இது ஸ்பான்சர்லாம் கிடையாது, நான் யூஸ் பண்ணி எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்கிற சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நான் கையில் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த வாட்டர் தான். ஸோ இது என்ன வாட்டர் அப்படின்னா இது வந்து ரோஸ்மெரி வாட்டர். இந்த ரோஸ்மெரி வாட்டர் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இப்போ கிளிப்பிங்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன், வீடியோஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெவி ஹேர் லாஸாக இருக்குது. அண்ட் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோஸ்ட்லி அந்த சைடு எடுக்கும்போதோ இல்லை வகை எடுக்கும்போது கொஞ்சம் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து தெரியும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஸ்கின் வந்து கேப்பாக இருக்குது. ஸோ நிறைய பேக்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, ஸ்கூல் காலேஜ் போகிறவங்க வந்து எனக்கு டைம் இல்லை அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த வாட்டர் வந்து ஒரு பெஸ்ட் ரிசல்ட். ஸோ ஆயில் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதும் கம்மி பண்ணிக்கலாம். ஸ்கின் ஹேருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் நான் வந்து இந்த ரோஸ்மெரி வாட்டர் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபோர்ஹெட் பெருசாக, இது வந்து ஜீன் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு பெரியமாவுக்கு அப்படி தான் இருக்கும். பட் வந்து சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த பேபி ஹேர்லாம் கம்மியாக ஆரம்பிச்சது. ஸோ நான் இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ரிசல்ட் இருக்குது. ஸோ ஹோம்மேடாக நம்ம ஏதாவது ட்ரை பண்ணி நமக்கு நல்ல ரிசல்ட் இருந்தால் சூப்பராக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால ஜஸ்ட் கண்டிப்பாக அந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இது எப்படி இப்போ ரெடி பண்ணணும் அண்ட் வந்து இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ்மெரி ட்ரை லீவ்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது அமேசானில் இல்லை எல்லா ஆன்லைன் ஷாப்லேயுமே வந்து கிடைக்கும். ஜஸ்ட் 100 ருபீஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் அந்த ஸ்டார் ரேட்டிங்ஸ் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ நான் ஒரு 1.5லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும். அண்ட் வந்து 1.5 டம்ளர் தண்ணி வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த 200 கிராம் டம்ளர் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். ஸோ நமக்கே வந்து அளவு தெரியும் இல்லையா, ஸோ இதுக்கு இவ்வளோ சேர்க்கணுன்ட்டு அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா வந்து கொதிக்க விட போகிறோம். இது நீங்கள் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஓவர் நைட் அந்த தண்ணியிலேயே அது நல்லா ஊறும். அதனால நான் நைட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஃப்ரெஷ்ஷாக பார்த்து இதுக்குன்னு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வந்து ஊறி இருக்குது. தண்ணியோட கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ரௌன் கலர் வந்துச்சுன்னா நமக்கு நல்லா ஊறி இருக்குது அப்படின்னு அர்த்தம். வேறு எதுவுமே அடிஷ்னலாக ஆட் பண்ண தேவையில்லை. இதுவே வந்து போதும். அதோட வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ணலாம். பட் 1 வீக் வந்து போதும். அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேல்ப் எங்கெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அந்த கேப் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலலாம் டேரெக்டாக நல்லா ஸ்ப்ரே பண்ணி ஃபுல்லாகவே, நான் உங்களுக்கு ஜஸ்ட் வீடியோக்காக பார்த்திங்கன்னா லைட்டாக அங்கங்கே போட்டு காட்டுறேன். நல்லா கோம்ப் வச்சு நல்லா லைன் பை லைனாக எடுத்து எல்லா கேப்லேயுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்கேல்பில் ஃபுல்லாக வந்து நல்லா அந்த வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கையாலேயோ இல்லை சம்திங் ஏதாவது ஒரு மசாஜர் இருக்கும் இல்லையா, அந்த ஹெட் மசாஜர்லாம் அந்த இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹேர்லேயுமே வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆக்சுவலாக அப்படியே விட்டுடலாம். ஸோ ஒன்றும் வாசனைலாம் பெருசாக இருக்காது, நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னா ஹேர் வாஷ் கூட பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டு தூக்கி முடிஞ்சிடுவேன். அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சுது. ஸோ இதே மாதிரி நீங்கள் தினமுமே ஃபாலோ பண்ணலாம். பட் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்பப்போ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் வந்து அந்த ஆயில் இல்லாத டைமில் முடியில் யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் இருக்கும். அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் போட்டு காட்டினேன். ஸோ வாட்டர் மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக காஞ்சிடும். அண்ட் வந்து நீங்கள் ஆயிலும் வைக்க வேணாம். முடி வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாரிக்கலாம். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த முடியெல்லாம் பேபி ஹேர்லாம் பறக்காமல் நல்லாயிருக்கு. ஸோ யாருக்காவது நல்ல ரிசல்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து மேபி இது ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் வந்து அந்த கோல்டு இல்லைனா சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, ஸோ நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு குளிச்சிடுங்க. மேபி
அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் சொன்ன இப்போ இந்த 2வது டைப் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கூட நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும். இல்லை நான் நார்மல் தான் எனக்கு எதுவும் பண்ணாதுன்னா மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த ரோஸ் வாட்டர் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரோஸ்மெரி வாட்டர் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு நான் சொன்னேன். இது உடனே ஃப்ரெஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் நீங்கள் ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்கும். அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஜஸ்ட் ஒரு 1 வீக் இல்லைனா ஒரு 5 days யூஸ் பண்ணுங்கள் அந்த வாட்டர். அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து வச்சுட்டு உடனே எடுத்து நீங்கள் வந்து அப்படியே ஹேரில் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கோல்டு வந்துடும். ஸோ ஒரு 1/2 hour வெளியில் வச்சுட்டு அந்த சில்னஸ்லாம் போனதுக்கு அப்புறம் ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஏன்னா இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், நான் அதனால் வந்து சொல்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஸ்கின்னுக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஸ்பான்சர்லாம் கிடையாது. உங்களுக்கு நான் என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து ஷோ பண்ணுறேன். அண்ட் வந்து இப்போ நம்ம அதை ஃபைனலாக அப்ளை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா லைவாக ஸ்கின் நல்லா ப்ரைட்டாக இருக்கா அண்ட் வந்து அந்த போஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது நான் ஜஸ்ட் அமேசானில் பார்த்தேன். நான் ஹோம் ரெமடியாக பார்த்திங்கன்னா நிறையா போடுவேன். இருந்தாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இன்ஸ்டண்ட்டாக நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமேனு. ஸோ இது வந்து கொஞ்சம் கெமிக்கல் அதிகமாக இல்லாமல் மைல்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் இந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணேன். ஸோ நிறைய ரிவ்யூ கீழே பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 years ஆகுது அந்த மேனுஃபேக்சரிங் டேட்லேருந்து அந்த எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் 1 year கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 3 month தான் கொடுத்துருந்தாங்க. அதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் கெமிக்கல்ஸ் வந்து அதிகமாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எனக்கு பிடிச்சது. ஓகே, இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ வாசனையாக இருக்குது. ஸோ அந்த ரோஜா பூ வாசனை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. ஓகே, யாருக்காவது வந்து ஒரு பெஸ்ட்டான ஃபேஸ் பேக் வேணும், ஏதாவது இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் வேணும் அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். வீக்லி 2 வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில். ஸோ நான் வந்து ஜஸ்ட் வாரத்துக்கு 1 நாள் தான் வந்து போடுறேன். இப்போ இதை அப்ளை பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்டும் பார்த்திங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ இதுலேயே வந்து இந்த ப்ராண்ட்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. நான் வந்து அந்த ரோஸ் லீஃப் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஒரு வாசனை இருக்கிற மாதிரி வாங்கினேன். இதுலேயே வந்து குக்கும்பர் இருக்கும். ஸோ நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும். நீங்கள் உள்ளே செக் பண்ணிங்கன்னா தெரியும். இதுவே நான் வந்து 3 மாதம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து 2 months தான் யூஸ் பண்ண முடியும் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் டேட்லேருந்து. ஸோ அதனால் இதில் கெமிக்கல்ஸ் கண்டிப்பாக அதிகமாக இருக்காது. ஸோ நமக்கே தெரியும். ஏன்னா டேட் பார்த்திங்கன்னா 2 மாதம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணி கொட்டினீங்கன்னா கலர் இப்படி இருக்கும். திக்காக இருக்கிற லேயர்லாம் அடியில் இருக்குது. கொஞ்சம் நல்லா குலுக்கிட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பேக்காக தான் இருக்குது. பட் வந்து 250 சம்திங் ஏதோ போட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து வாரத்துக்கு 2 நாள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4 வாரம் யூஸ் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு, அவ்வளோதான். பட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷை வச்சு ஈவனாக எல்லா இடத்துலையுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நான் வீடியோவுக்கு அப்படின்றதுனால ஸோ சாரீ கொஞ்சம் வந்து அழுக்காகிடும்னு சொல்லிட்டு நான் ஃபேஸில் மட்டும் போட்டு காட்டுறேன். ஸோ நம்ம பேக் போடும்போது எப்போவுமே ஃபேஸ் தான் வந்து நெக்கு பின்னாடி முன்னாடி ஃபுல்லாகவே அந்த கழுத்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் அந்த சன்லைட் படுமோ ஸோ அந்த இடத்துல ஈவனாக நீங்கள் அப்ளை பண்ணால் தான் ரிசல்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து ஸ்கின் டோன் பார்த்திங்கன்னா அன்ஈவனாக இல்லாமல் இருக்கும். அதனால நான் ஃபேஸ்க்கு மட்டும் போட்டிருக்கேன். ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னா அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. ஸோ எனக்கு அந்த ஓப்பன் போர்ஸ்லாம் நல்லா வந்து விசிபிளாகவே தெரியும். ஸோ இப்போ அது விசிபிளாக இல்லை, ஒரு மாதிரி வந்து நல்லா ஸ்கின் வந்து டைட்டன் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ நான் நிறைய ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு இது நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் வீடியோவில் ஷேர் பண்ணேன். போகிறது பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் மில்க் வந்து ரெடி பண்ண போகிறோம். கோல்டன் மில்க்கான ஒன்றும் இல்லைங்க, இதை நாமளாக வீட்டில் எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணுறது தான். பட் எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இன்ஸ்டண்ட்டாக கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ தான் வந்து அதை ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. ஸோ பிரணவுக்கும் மறுபடியும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சு அந்த வீடியோ ஜஸ்ட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். யாருக்காவது திடீர்னு வந்து அந்த த்ரோட் வந்து சரியில்லை, இல்லை பயங்கர காஃப் இருக்குது அப்படின்னா டக்குன்னு இதை போட்டு குடிச்சிருங்க. அப்படி ஒரு ரிலீஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ மஞ்சள் தூளுக்கு பதிலாக இப்போ நான் போடுற அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் போட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்ல ரிசல்ட்டே கொடுக்குது. ஓகே, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபைன். ஸோ இந்த மாதிரி பச்சை மஞ்சள் வந்து எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக அந்த பச்சை மஞ்சள் பார்த்திங்கன்னா பொங்கல் அப்போ வந்து வந்திருக்கும் இல்லையா, ஸோ அப்போ வந்து மஞ்சள் தான். அதெல்லாம் ஃபுல்லாக தீந்துடுச்சு. ஆனால் கடையிலலாம் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் அப்படியே வாங்கி வச்சுருப்பாங்க அந்த கொத்தோட. ஸோ அதெல்லாம் இருக்கும். நான் அதை கேட்டு வந்து ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் பவுடர் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மஞ்சள் போட்டால் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குங்க. நான் பிரணவுக்கு பார்த்திங்கன்னா கொடுத்து செம்ம ரிசல்ட் இருந்துச்சு. அவனுக்கு அதிகமாக வந்து ஏதாவது சாக்லேட் சாப்பிட்டாலோ சம்திங் அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் சில்லுன்னு சாப்பிட்டா உடனே பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து அந்த காஃப் வந்துடும், இருமல் வந்துடும். இதை டக்குன்னு போட்டு குடிச்சிடுவான். ஸோ உங்கள்கிட்ட கிட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ரெகுலராகவே கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். இதில் வந்து அந்த மஞ்சள் வந்து நல்லா உடச்சி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மிளகு, அதையும் வந்து ஒரு 7 மிளகு வந்து தட்டி எடுத்திருக்கேன். கொஞ்சம்
கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்துட்டு நல்லா கொதித்து அந்த கலர் கொஞ்சம் அந்த மஞ்சளோட கலர் இறங்கினதுக்கு அப்புறமா இதை நம்ம வடிகட்டிட்டு இதில் வந்து கருப்பட்டியோ இல்லை வந்து நாட்டு சர்க்கரையோ சேர்த்து நம்ம பனங்கல்கண்டு போட்டால் ரொம்ப நல்லது. என்கிட்ட பனங்கல்கண்டு இப்போது இல்லை. ஸோ நான் நாட்டு சர்க்கரை கலந்து குடிக்க போகிறேன். நீங்கள் வந்து டீ காஃபி அவாய்ட் பண்ண முடியல, ஸோ எனக்கு வந்து மார்னிங் அந்த சூடாக குடிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த கோல்டன் மில்க் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மார்னிங் அந்த டீ காஃபியை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கருப்பட்டி வாங்கி நம்ம வந்து நல்லா உடச்சி வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் கருப்பட்டி கலந்து குடிக்கலாம். ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயம் கூட நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ காஃபி டீக்கு பதிலாக கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எத்தனை பேருக்கு யூஸ் ஆகும் தெரியல, பட் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக பார்த்திங்கன்னா நான் அந்த வீடியோ வந்து சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வீடியோக்கு கீழே பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த ஸ்கார்ஃப் வந்து எப்படி கட்டுது ஸ்கார்ஃப் வந்து சொல்லிக் கொடுங்க, நீங்கள் அழகாக வந்து கட்டியிருக்கீங்க, ஸோ வந்து கொஞ்சம் அவராமல் கட்டுற மாதிரி ஈஸியாக இந்த பின்லாம் பண்ணாமல் டக்குன்னு கட்டுற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. சரி, இதை நார்மலான விஷயம் தானேன்னு சொல்லிட்டு நானும் பெருசாக பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணல, பட் அவங்க கண்டினியூஸாக கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம சப்ஸ்கிரைபருக்காக பார்த்தீங்கன்னா அந்த குட்டி கிளிப்பிக்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து இப்போ வரது சம்மர் டைம் அப்படின்றதுனால கடன்னு வெளியில் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அட்லீஸ்ட் ஒரு மெலிசான ஒரு காட்டனாவது கட்டிட்டு போனோம் அப்படின்னா டேரெக்டாக அந்த சன்லைட் வந்து நம்ம மேலே படாமல் இருக்கும். எனக்கு வந்து சன்ஸ்க்ரீன் சுத்தமாக செட் ஆகாது, அப்ளை பண்ணனா பிம்பிள்ஸ் வந்துடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் அந்த மாதிரி ஸ்கார்ஃப் தான் கட்டிட்டு போவேன். ஸோ அது எப்படி கட்டுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தான் அவங்க எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் வந்து துணிங்க. ஸோ அந்த கிளாத் வந்து நல்லா சாஃப்டான துணியாக பார்த்து எடுத்துக்கோங்க. காட்டன் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும், கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் வேர்க்காமல் அண்ட் வந்து கட்டும்போது கம்ஃபர்டபுளாக நிற்கும், ஓப்பன் பண்ணி சரிஞ்சு விடாமல். இந்த காப் வந்து நான் இதுவும் ஆன்லைனில் வாங்கினேன். இந்த மாதிரி எல்லா துணிக்கடையிலுமே பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ நல்லா பெருசாக இல்லாமல் மீடியமாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த கிளாத் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் இந்த மாதிரி நல்லா பார்த்திங்கன்னா நெத்தி வரைக்கும் கவர் பண்ணி கீழே நான் பின் கூட பண்ணல, நான் அப்படியே தான் விடுறேன். அண்ட் வந்து ரைட் சைட்லேருந்து இது லெஃப்ட் காட்டுது, ரைட் சைட்லேருந்து துணியை எடுத்து இந்த மாதிரி மடக்கி நல்லா நோஸ்க்கு மேலே வரைக்கும் நல்லா கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி நல்லா இறுக்கி கட்டிடுங்க. இது வந்து நான் ஒரே ஒரு நாட் போட்டாலும் பார்த்திங்கன்னா அவுறாமல் இருக்கும். ஏன்னா அது காட்டன் துணின்றதுனால நீங்கள் வேறு கிளாத் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நிற்காது. ஸோ 1-2 நாட் வரைக்கும் போட்டுக்கலாம், அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஸோ இதுக்கு நிறைய பின் போட்டு மெனக்கடணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. ஒன்று தான் காட்டன் துணி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்னொன்று வேர்க்காமல் இருக்கும். ஸோ நம்ம மூச்சு விடுறதுக்கும் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அழகாக பார்த்துட்டு கண்ணுக்கு ஏதாவது ஒரு கிளாஸ் மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப தூரம் நீங்கள் பைக்கில் போகிறீங்கன்னா இந்த மாதிரி கவர் பண்ணிட்டு போகலாம். இன்னொன்று சன்ஸ்க்ரீன் செட் ஆகாது அப்படின்னா கூட கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். ஸோ நான் வந்து அந்த கட்டினதை பார்த்தீங்கன்னா இன்னும் 2 தடவை பார்க்குறவங்க கொஞ்சம் ரீகேப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி கட்டுறேன்னு தெரியும். ஸோ வந்து ரைட் சைட்லேருந்து எடுத்து நல்லா திக்கான லேயராக கட்டியிருக்கேன். ஒரு 2 தடவை திரும்ப பார்த்தா கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ காட்டன் கிளாத் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ வர சம்மருக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். நான் வந்து லாஸ்ட் டைம் போட்ட ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி நினைக்கிறேன் போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஆனிவர்சரி அன்றைக்கி கிஃப்ட் வந்து சாய் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அண்ட் வந்து சரண்யாக்கா லவண்யாக்கா நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கிட்டத்தட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். என்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு நீங்கள் காட்டவே இல்லையே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். ஸோ என்ன அந்த கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். ஸோ எந்த செயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்குது இல்லையா, அந்த குட்டி டாலரோட அந்த செயின் தான் ஆக்சுவலாக வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஃபேன்சியாக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. நான் கலரில் இருக்கிறதுலாம் பார்த்தேன், பட் வந்து கலரை விட இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு பார்த்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக அந்த வீடியோவில் பார்க்குறத விட நேராக பார்க்கும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு. நான் ஜஸ்ட் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கோல்டு தவிர மீதி எதுவும் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா ஸோ ஃபேன்சியாக வாங்கி வச்சுக்கலாம். ஸோ டாலர்லாம் கொஞ்சம் வந்து நல்லா கொஞ்சம் யூனிக்காக வாங்கினா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செயின்ஸ் ஃபேன்சியானது பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே யூஸ் பண்ணலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். லைக் சாரீக்கு நல்லாயிருக்கும், நீங்கள் ஜீன்ஸ் டாப் போட்டால் கூட சூப்பராக இருக்கும், சுடிதாருக்கு நல்லாயிருக்கும், எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஃபேன்சியாக வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபேன்சியான செயின்லாம் வந்து நார்மல்லேருந்து நல்லா வந்து ஹையாகவே நம்மளோட பட்ஜெட்குள்ளேயும் இருக்கும், அதிகமாகவும் இருக்கும். ஸோ நமக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண எல்லா குட்டி குட்டி விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எதை லைக் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான vlog கூட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog-ஓட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.